வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ரியல் எஸ்டேட் டோக் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று சந்தை நிலவரங்கள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக விரிவாக பேச இருக்கின்றோம். என்னோடு சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். ஆமாம், ரியல் எஸ்டேட் டாக் என்றவுடனே பலரும் வீடுகளை வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் இப்போதைய சந்தை நிலவரத்தில் என்னென்ன விடயங்களை செய்யலாம், செய்யக்கூடாது என்பது பற்றி பேச இருக்கின்றோம். ஒரு வீடு விற்பனை முகவராக நாங்கள் வீடுகளை விற்க வளமையாக பல விடயங்களை கூறுவோம். அதே நேரத்தில் வாங்குவதற்கான ஆலோசனைகளையும் கூறுவோம். ஆனால் சந்தை நிலவரம் என்பது இந்த இரண்டு விடயங்களிலும் மிக முக்கியமான செல்வாக்கை செலுத்துவது வழமை. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் வீடுகளை விற்கவோ வாங்குவதோ எப்படி நகர்வுகளை நகர்த்துவது என்பது தொடர்பாக பேச இருக்கின்றோம். ஆமாம், இப்போது வாங்குறவர்களுக்கும் விற்கிறவர்களுக்கும் இருக்க ஒரே ஒரு கேள்வி, இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜஸ் என்ன செய்கின்றன என்று. ஐப்ரோ ரியாலிட்டி மற்றது சேவ்மேக்ஸ் ரெண்டு நிறுவனங்களும் சர்ச்சைகள் மாட்டியிருக்கின்றன. சேவ்மேக்ஸ் அதனுடைய அதாவது ட்ரஸ்ட் ஃபண்டுடைய ஃபண்டை ஒரு கொஞ்சமாக எடுத்து பெரிய அளவு ஐப்ரோ மாதிரியை முழுக்க எடுக்காமல் அவர்களும் அந்த ஃபண்டில் விளையாடி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ரெண்டு பேருடைய இதுவும் கிட்டத்தட்ட புரோக்கரேஜ் லைசன்ஸ் பதிவு தான் சொல்லலாம், அப்படித்தான் போகிறது. எனவே எல்லாருக்கும் பயன்படுகிறது. இப்பொழுது சந்தை நிலவரம் மாறிவிட்டது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வேறு பக்கமாக திரும்பிவிட்டது. எனவே இப்பொழுது வாங்கலாமா, விற்கலாமா, வீடுகள் 500,000 லெவலுக்கு வருமா போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள். இப்ப இருக்கிற மார்க்கெட் ஒரு அன்பிரடிக்டபிள் என்றே சொல்லலாம். நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. பொதுவாகவே இந்த முதலீட்டுக்காக வீடுகளை வாங்குபவர்கள் இவ்வாறான சந்தை நிலவரங்களை பயன்படுத்துவது வழமையான விடயம். ஆனால் கடந்த காலங்களில் இருந்த நிலை தற்போது இல்லாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. வீடுகளுடைய விலையை பார்க்கின்ற பொழுது பாரிய வீழ்ச்சி இந்த வீடுகள் சந்தைக்கு வருகின்ற பொழுது இருக்கின்றன. ஆனால் இதனை பயன்படுத்துபவர்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது இன்னமும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் சந்தை என்பது எப்படி செல்லும் என்று அனுமானிக்க முடியாதவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு தயக்கம் என்பது தொடர்ந்து நிலவி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் முகவர்களும் இதை ஆணித்தரமாக கூறி விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலைக்குள் இல்லை என்பது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் சந்தையில் இந்த விற்பனை துறையில் ஈடுபட்ட பலர் முன்னர் இவற்றை ஆராயாமல் பலருக்கும் விற்பனை செய்ததன் விளைவாக பல வாடிக்கையாளர்கள் அவர்கள் மீது கோபம் கொண்டவர்களாக மாறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு சந்தை பெறுமதியிலும் பார்க்க கூடுதலான விலையில் வீடுகளை வாங்கிய பொழுது பலருக்கும் அது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் விலை ஏற்றம் என்பது இருக்கின்ற பொழுது எவ்வளவு விலைக்கு வாங்கிய பொழுதிலும் வாடிக்கையாளர் மகிழ்ச்சி அடைந்தவராகத்தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றார். அந்த நிலை என்பது சடுதியாக மாறுகின்ற பொழுது ஒரு பாரிய வீழ்ச்சி என்பது வாடிக்கையாளர்களுடைய மனதிலும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னை இவர் கொண்டு போய் மாட்டிவிட்டார் என்று கூறுகின்ற இந்த வார்த்தை என்பது இப்பொழுது ரியல் எஸ்டேட் சந்தையில் பலராலும் கேட்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அதே நேரத்தில் சந்தை நிலவரங்களை ஆராய்ந்து வீடுகளை வாங்கி கொடுத்தவர்கள் நீண்ட காலத்தில் இந்த ரியல் எஸ்டேட் பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீடுகளை வாங்கியவர்கள் குறிப்பாக இன்னமும் தங்களை தக்க வைத்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதிப்பு என்பது இருந்தாலும் குறைவாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வீட்டு அடமான கடனை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதனால் தாக்கம் இல்லை. அதே போன்று வாடகைக்கு வீட்டை கொடுத்தவர்கள் கூட வாடகை வருமானத்தோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வருகின்ற பொழுது அதனை தங்களுடைய சொந்த பணத்தில் கட்டக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மோட்கேஜே ஒரு வாடகையில் தான் தங்கி இருக்கின்றது என்ற ரீதியிலும் அவர்களுடைய சொந்த வீட்டுக்கான வாடகையை அடமான கடனை செலுத்த முடியாதவர்களாக மாறுகின்ற பொழுதும் அவர்களுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர வேறு வழி இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த வீடுகளை கூட விற்க முடியாத ஒரு சூழல் காணப்படுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் பலரும் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கின்றது. இதுதான் இந்த ரியல் எஸ்டேட் துறையினுடைய தற்போதைய சந்தை நிலவரத்துடைய தாக்கமாக இருக்கிறது. இந்த அனுபவங்களை கேட்கின்ற புதியவர்கள் கூட இதற்குள் போக பயப்படுகிறார்கள். ஆமாம், அவ்வாறே பெருமளவில் அடிவாங்கப்பட்ட வீடுன்னு சொல்லிவிட்டால் கொண்டமினியத்தை சொல்லலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொண்டமினியங்கள் இருக்கின்றன மார்க்கெட்டில் விற்காமல். ஆனால் டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்டினுடைய அறிக்கையின்படி கடந்த மாதம் 3000 அளவிலான வீடுகள் மட்டும்தான் விற்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கிறது. மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள், மோர்கேஜ் இஷ்யூஸ், வங்கிகள் தயங்குகின்றன. இந்த
இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் சில 2026 இறுதி பகுதியில் சில வேளைகளில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடலாம் என்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. அந்த பல்வேறு ரிஸ்க் மேட்டர்ஸை கருத்தில் கொண்டு பல்வேறு நிறுவனங்களும் வங்கிகளோ அல்லது மோர்கேஜ் நிறுவனங்களோ மோர்கேஜ் கொடுக்க தயங்குகின்றன. எனவே இதுவும் ஒரு ஹியூஜ் ஃபேக்டராக இருக்க போகிறது இந்த மார்க்கெட்டில். வாங்குறவர்களுக்கும் இருக்க சிக்கலை என்னன்னு சொன்னால், அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் கூடிக்கொண்டுதான் எவ்வளவு இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டு இருந்தாலும் ஃபுட்டினுடைய இருக்கிற விலைகள் அதிகரிக்கின்றன. நான் லாஸ்ட் வீக்கில் கண்ட விடயம் என்றால் பால் 50 சென்ட்ஸால் கூடியிருக்கிறது. யாரும் கவனித்துக் தெரியவில்லை, சடதியாக கூட்டி விட்டார்கள். எனவே அது வேகமாக கூடிக்கொண்டு செல்கிறது. அப்போ ஃபுட் கடந்த இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியில் கணித்தது போன்று 12% ஃபுட் கோஸ்ட் கூடினால் பல்வேறு குடும்பங்கள் $1,200 கிட்ட இயருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். எனவே அவர்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும். அவர்கள் வீடு வாங்குவதை 2 நேரம் யோசிப்பார்கள். இமிகிரேஷனை கட்டுப்படுத்துகிறார்கள். ஸோ பல்வேறு விதமான இருக்கும் பொழுது ஒரு தளம்பலான நிலையே இந்த மார்க்கெட் இருக்க போகிறது. அது டொரண்டோ மட்டுமல்ல, வான்கூவரும் அதை ஃபீல் பண்ணுகிறது. அவ்வாறே புதிய கன்ஸ்ட்ரக்ஷனை பில்டர் செய்யறதுக்கு தயங்குகிறார்கள். அவ்வளவு மணியை கொண்டே போட்டு விட்டு ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அந்த பேச்சு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இது ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு தேக்க நிலையை தோன்றித்தான் மீண்டும் அந்த மார்க்கெட் பவுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட்டிலும் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுவது என்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஆடிட் என்பது புரோக்கரேஜஸுக்கு வருகின்ற பொழுது இந்த நிதி கொடுக்கல் வாங்கல்கள் சிரமமாகவும் கிரமமான முறையிலும் நடைபெறுகின்றது என்பதனை உறுதிப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. அவ்வாறாக இல்லாவிட்டால் மக்களுக்கு இந்த புரோக்கரேஜஸ் மீதான நம்பிக்கையும் இல்லாமல் போய்விடும். குறிப்பாக ஏன் முன்னணி நிறுவனங்களை சார்ந்த புரோக்கரேஜை மக்கள் நாடுகின்றார்கள் என்பதனை இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவர் வீடு வாங்கும் பொழுது எந்த புரோக்கரேஜ், எதில் அவர் பணியாற்றுகின்றார் போன்ற பல விடயங்களை இப்பொழுது கேள்விகளாக மக்கள் கேட்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான காரணம் கொடுத்த டிபாசிட்டுகளை மீண்டும் பெறுவது ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது தங்களுக்கு இந்த பணம் கிடைக்குமா போன்ற பல விடயங்களை அவர்கள் ஆராய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு நல்ல விடயமாக இருக்கும். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஒன்டாரியோ அரசும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இன்னமும் சிறப்பான முறையில் இந்த ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாகவும் இருக்கிறது. ஆமாம், இந்த கடந்த ஆண்டில் அவர்கள் அந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டார்கள் பிரைவேட் செல்லர்ஸுக்கு. நீங்கள் அதாவது இப்ப ஆக்ஷன் முறையில் வீடு விற்பனை செய்யலாம் என்று சொல்லி, அப்படி அந்த துறைக்கு போகிறதுக்கு மக்கள் உண்மையே பயப்படுகிறார்கள் போல் தோன்றுகிறது. அவர்கள் யாருமே ட்ரை பண்ணியா தெரியவில்லை. ஆரம்பத்தில் ஒரு எக்ஸைட்டட் நியூஸாக சொன்ன விஷயம் இப்பொழுது தயக்கத்துக்கு வந்து விட்டது. என்னன்னு சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு புரோக்கரேஜ் டிபாசிட்டை கொடுக்கும் பொழுது புரோக்கரேஜ் டிஃபால்ட் ஆனா கூட அவர்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது இவ்வாறே ஒரு தனிப்பட்டவரிடம் நான் கொண்டே ஆப்ஷனில் அந்த வீட்டை வாங்கி விட்டு டிபாசிட்டை கொடுத்து அவர் விட்டு ஓடி விட்டார்னு சொன்னால் அந்த பணம் இல்லாமல் போய்விடும். ஸோ இப்படிப்பட்ட சில சிக்கல்களும் இருக்கின்றன. பெரும்பாலும் இந்த கொண்ட மார்க்கெட் கதை ஓரளவில் அந்த பூம் டன் என்று தான் நினைக்க வேண்டும். இப்போ நான் ஒரு 3-4 வருடங்களுக்கு பவுன்ஸ் பேக் பண்ண மாதிரி தெரியவில்லை. பில்டர்ஸும் பல நிறுவனங்கள் அதை கட்டின பில்டிங்கை ஒன்றில் விற்கிறார்கள், இல்லாவிட்டால் அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணுகிறார்கள். அண்மையில் நான் ஒரு பில்டர் காய்ச்சிருந்த பொழுது அவர் சில நிறுவனங்கள் தாங்கள் அட்வான்ஸாகவே தாங்களாக மோர்கேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுகிறார்கள் அந்த வாங்கின பயர்ஸுக்கு. என்றால் எல்லாருமே விட்டு போக நினைக்கிறார்கள். எனவே இது ஒரு நீண்ட காலத்துக்கு தயக்கத்தை ஏற்படுத்தி மீண்டும் பவுன்ஸ் பண்ணும் ஒரு மார்க்கெட் போல் தான் வந்தது. சில வேளைகளில் பவுன்ஸ் பண்ணலாம், அன்லெஸ் நாங்கள் கூஸ்மான் ஈகோசிஷன் சக்சஸ்ஃபுல்லாக எங்களுடைய எக்கனாமி நார்மலைஸ் பண்ணும் பொழுது சில வேளைகளில் இது ஷார்ட் டேர்மாக கூட இருக்கலாம். ஆனால் இது இதே நேரத்தில் இப்பொழுது வீடுகளை விற்க வருபவர்களும் வாங்குபவர்களும் பல்வேறு விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெண்டர் டேக் பேக் மோர்ட்கேஜ் போன்ற பல விடயங்களை இப்பொழுது சந்தைக்கு வருகின்ற வீடுகள் விற்பனை செய்பவர்கள் வழங்குகிறார்கள். இது ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் முதல் தரம் வீடு வாங்குபவர்களுக்கு கூட இது ஒரு வாய்ப்பான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. சிலர் அதனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் தொடர்ந்து தங்களை இந்த மோர்ட்கேஜ் செலுத்தக்கூடியவர்களாக இனம் கண்டு தங்களால் இவற்றை சமாளிக்க முடியும் என்று நினைப்பவர்கள் தான் இந்த சந்தைக்குள் காலடி எடுத்து வைப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒருவர் வீடு வாங்க சொல்லுகின்றார் என்ற காரணத்திற்காக நீங்கள் எக்காரணம் கொண்டும் வீட்டை வாங்கக்கூடாது. அதற்கு முதல் நீங்கள் ஆராய வேண்டிய பல விடயங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றன என்பது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் நீங்கள் வீடுகளை விற்க விரும்பினால் கூட
உங்களால் ஒரு வீட்டை கொஞ்ச காலத்திற்கு சமாளிக்க முடியும் என்றால் அவசரப்பட்டு நீங்கள் விற்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் பொருத்தமானதாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு பிரைவேட் மோர்கேஜில் இருக்கிறது, மோர்கேஜை கட்ட முடியவில்லை போன்ற பல காரணங்கள் இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் அது தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக பார்த்து அதையும் நீங்கள் ஆராய்ந்து எவ்வாறு இந்த சந்தையில் சிறப்பாக விற்க முடியும் என்று நிபுணர்களோடு ஆலோசித்து நீங்கள் செய்வது பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எழுந்தமான முறையில் ஒரு வீட்டை விற்றுவிடலாம் என்று நினைப்பது கூட சில வேளைகளில் அது பாரிய சிக்கலுக்குள் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். இதே நேரத்தில் பலர் ரீஃபைனான்ஸ் செய்யக்கூடிய எக்விட்டியை தங்களுடைய வீடுகளில் வைத்திருப்பார்கள். ஆகவே ஒரு குறுகிய காலத்துக்கு உங்களுக்கு தொழில் இழப்போ அல்லது அந்த மோர்கேஜை செலுத்த முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்டை வங்கியிலிருந்து ரீஃபைனான்ஸ் செய்து பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் நீங்கள் அதனை கூட சிந்திக்கலாம். அதனை செய்து கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டை அப்படியே வைத்துக் கொள்ளலாம். பின்னர் விலை ஏற்றம் வருகின்ற பொழுது நீங்கள் முன்னர் போன்று ஒரு பாரிய விலையேற்றம் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு வீட்டை நட்டத்துக்கு விற்காமல் தவிர்ப்பதை நீங்கள் இந்த ரீஃபைனான்ஸ் முறையின் மூலமாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ இவாலுவேஷன் செய்து தயாராக இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் விற்க நினைத்தீர்கள் என்றால் ஃப்ரீ இவாலுவேட் பண்ணணும் நாங்கள் விட்டு எங்களுக்கு அலையுங்கள், நாங்கள் அதை செய்திடலாம் இல்லையா? நிச்சயமாக.